வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கேளுங்கள், தரப்படும். இந்த விஷயம் இப்போ அசம்பிளிக்குள்ளே நடந்திருக்கு. எல்லா எம்எல்ஏஸ்க்கும் காருன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை சிஎம் விஜய் அவர்கள் அசம்பிளிக்குள்ளேயே இப்போ அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, என்கிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வெளியிடுவேன், அது டைம் வரும்போது நான் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய த்ரெட்டை சிஎம் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சிஎம் விஜய் அவர்கள் வழக்கம் போல் அசம்பிளிக்குள்ளே நுழைஞ்சதுமே எல்லாருக்கும் வணக்கம் வைப்பார்ல, அது போல் இந்த முறை வணக்கம் வச்சுட்டு இருந்தார். அப்போ முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார்ல சேகர் பாபு அவர்கள் பெரிய கும்பிடா போட்டாப்புல. என்னவோ ஏதோ தெரியல, எனக்கு இப்போ லைட்டாக பொறி தட்ட ஆரம்பிச்சிருக்கு, ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது தெரியல. அந்த கும்பிட மட்டும் பாருங்களேன். ப்ரோ, எல்லாரும் வணக்கம் வச்ச மாதிரி தான் சேகர் பாபு வணக்கம் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட்டு. பட் இத்தனை நாட்கள் இந்த அளவுக்கு பெரிய மாற்றங்களை பார்க்கல. ஆனால் ரீசெண்ட் டைமாக பார்த்துக்கிட்டு இருக்கோல, சரி ரைட்டு விடுங்க. சிஎம் விஜய் அவர்கள் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதாவது பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் செலவில் 400 படுக்கைகளை கொண்ட பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும். சிஎம் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 673 கோடியில் இது மேம்படுத்தப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு 471 கோடி ரூபாய் அளவில் ஒரு புற்றுநோய் சிகிச்சை பிரிவு உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காப்புல. மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் 84 கோடி ரூபாய் செலவில் மண்டல புற்றுநோய் மையம் அமைக்கப்படும்னு ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காப்லையா. இது கூடவே அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 6098 இடங்கள் உருவாக்கப்படும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும்னு மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காப்புல. இதெல்லாம் தாண்டி கீ அனௌன்ஸ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்களில் கொள்முதல் விலை இருக்குல்ல, அதை 3 ரூபாய் உயர்த்திருக்காப்புல. இது மட்டும் இல்லை, சிஎம் காப்பீட்டு திட்டம் இருக்குல்ல, அந்த தொகை ஒட்டு மொத்தமாக எவ்வளோங்க? 5 லட்சம் ரூபாய். ஆனால் இனிமேல் அது 25 லட்சம் ரூபாய். இந்த பொன்னான அறிவிப்பையும் சிஎம் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம விசிக எம்எல்ஏ ஒருவாட்டி கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஏன்பா எல்லாரும் கார் இல்லைப்பா, எல்லாம் ட்ரெயின் பஸ்ஸாக பிடிச்சா வர வேண்டியதாக இருக்குது அசம்பிளிக்கு, இதுக்கு எதனா அரசு பண்ணால் சரியாக இருக்குன்னு கேட்டாங்களே, அதுக்கு செவி கொடுத்துருக்கார் சிஎம். எல்லா எம்எல்ஏஸ்க்கும், அதாவது முதன்முறை எம்எல்ஏஸ்னு மட்டும் இல்லை, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அரசு சார்பில் கார் கூடவே சேர்த்து 75,000 ரூபாய் வாகனப்படி வழங்கப்படும்னு சொல்கிறாரு. அதான் காரை மட்டும் கொடுத்துட்டா அதுக்கு பெட்ரோல் டீசல் அடிக்கிறதுல என்ன பண்ணுறது? இது ஒட்டுமொத்தமாக சேர்த்து 75,000 ரூபாய். இப்போ ஏற்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்ஸ். உலகில் தான் உற்பத்தி செய்யும் பாலை தனது சந்ததிகளுக்கு மட்டுமின்றி மனிதர்கள் உள்ளிட்ட பிற ஜீவராசிகளுக்கும் வழங்கி உயிரை காக்கும் பசுவை தெய்வமாக போற்றி வளர்த்து வருவது நமது பாரம்பரியத்தின் சிறப்பு. இன்றைய அறிவியல் உலகில் 1 லிட்டர் பாலை உற்பத்தி செய்வதற்காக பசுவின் உடலில் சுமார் 500 லிட்டர் இரத்தம் சுத்திகரிக்கப்படுவதாக கூறப்படும் போது பசுவின் உழைப்பை எண்ணி வியக்க தோன்றுகிறது. தமிழ்நாட்டில் 8800 பால் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள 3,16,000 பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து தினசரி 34 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு ஆவின் நிறுவனத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 31 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது 4.3% கொழுப்புச்சத்து மற்றும் 8.2% இதர சத்துகள் அடங்கிய 1 லிட்டர் பாலுக்கு கொள்முதல் விலையாக 35 ரூபாயும், மாநில ஊக்கத்தொகையாக 1 லிட்டர் பாலுக்கு 3 ரூபாயும் ஆக மொத்தம் 1 லிட்டருக்கு கொள்முதல் விலை 38 ரூபாய் 5/11/2022 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அதிகாலை 3 மணிக்கே எழுந்து மாடுகளை சுத்தம் செய்து பால் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களின் உழைப்பையும் தீவனம் மற்றும் வேலையாட்களின் கூலி உள்ளிட்ட அதிகரித்து வரும் செலவுகளையும் கடந்த கால அரசு போதிய அளவில் கருத்தில் கொள்ளவில்லை. உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துள்ளது. கடந்த காலத்தில் கொள்முதல் விலை உரிய அளவில் உயர்த்தப்படாத நிலையில் நம் அரசு சந்தித்து வரும் அதிகப்படியான நிதி நெருக்கடியிலும் பால் உற்பத்தியாளர்களின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களின் உன்னதமான உழைப்பிற்கு உரிய மதிப்பை வழங்கும் வகையில் கொள்முதல் விலையை உயர்த்துவது நமது அரசின் கடமையாகும்.
தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000த்திற்கு மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை ரூபாயிலிருந்து ரூபாயாக உயர்த்தவும், ஆக மொத்தம் ஒரு லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு மாதத்திற்கு ரூபாய் 30 கோடியும் ஒரு ஆண்டிற்கு 360 கோடியும் செலவாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உயிரின் மதிப்பை அவரது வருமானம் தீர்மானிக்கக்கூடாது. வசதி படைத்தவர், வசதி குறைவானவர் என்ற நிலை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் சமமான மருத்துவ சேவை எளிதாக கிடைக்க வேண்டும் என்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது. மருத்துவம் என்பது சலுகை அல்ல, ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றுவதில் தாமதமாகும் ஒவ்வொரு நொடியும் மிக கொடியது. மருத்துவத்தை தேடி வரும் மக்களின் பாதையில் இருக்கும் தடைகளான வறுமை, தொலைவு, மருத்துவர் பற்றாக்குறை, மருந்துகளின் விலை, மருத்துவ விழிப்புணர்வு இல்லாமை, காத்திருப்பு, அவசரகால வசதியின்மை போன்றவற்றை படிப்படியாக அகற்றி ஏழை, பணக்காரர், கிராமம், நகரம் என்ற பாகுபாடின்றி ஒவ்வொருவருக்கும் தரமான மற்றும் எளிதான மருத்துவ சேவை கிடைக்க செய்வதை முதன்மையான நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது நமது அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையில் சில அறிவிப்புகளை சட்டப்பேரவை விதி 110 கீழ் இன்று வெளியிட விரும்புகிறேன். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். திருநங்கையர்களுக்கான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் 2014 ஆண்டிற்கு பிறகு புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படாத நிலையில் தரமான மருத்துவ சேவைக்கு தேவையான செவிலியர், மருந்தியல் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ரூபாய் 351 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும். 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 பிஎஸ்சி செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்பட்டு ஏற்கனவே உள்ள செவிலியர் கல்லூரிகள் மற்றும் செவிலியர் பள்ளிகளில் கூடுதலாக 1925 கூடுதல் மாணாக்கர் இடங்கள், எண்முறை மருத்துவம் உள்ளிட்ட 12 துணை மருத்துவ படிப்புகளில் 2778 மாணாக்கர் இடங்கள், மருந்தியல் படிப்புகளில் 735 கூடுதல் இடங்கள் என மொத்தம் சுமார் 6998 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் புற்றுநோய்களை தடுக்கவும் தரமான சிகிச்சை வழங்கவும் முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் சீஃப் மினிஸ்டர்ஸ் கேன்சர் கேர் மிஷன் 677 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில்
மேம்படுத்தப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். மேலும் 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் ரீஜனல் கேன்சர் கேர் சென்டர்ஸ் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ரூபாய் 84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும். ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை லீனியர் ஆக்சிலரேட்டர் லீனாக், கதிர்வீச்சு, நவீன கருவிகள், இலக்கு மற்றும் நோய் எதிர்ப்பு சிகிச்சைகளுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு 106 கோடியே 17 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மருத்துவர்களுக்கு பயிற்சியும் நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவும் 2 கோடியே 77 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும். மேலும் தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் 1.22 லட்சம் பெண்களுக்கு 8 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் HPV DNA பரிசோதனை மேற்கொள்ளப்படும். மொத்தம் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும். தாவேக்கா எம்எல்ஏ சண்முகன் அவர்கள் ஆக்சுவலாக கார் அனௌன்ஸ்மெண்ட்டை சிஎம் அவர்கள் வெளியிட்டதும் அசம்பிளிக்குள்ளே இருந்த எல்லார் முகத்தில் சிரிப்பு. அதுவும் தாவேக்கா எம்எல்ஏஸ் முகத்தில் அவ்வளோ சிரிப்பு. ஏன்னா அவங்கள பல பேருங்க கார் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்களே, அதோட வெளிப்பாடு தான். சண்முகன் என்ன சொன்னாப்புல, கொடுக்குறதா கொடுக்குறீங்க, இனோவா காராக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவே சிஎம் அவர்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா தாவேக்கா எம்எல்ஏ சிந்து இருக்காங்களே, அவங்க பாட்டு பாடி சிஎம்க்கு நன்றி தெரிவித்தாங்க. இவ்வளோ பேர் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காருல அதுக்காக. அறம், நேர்மை, மக்கள் நலம் ஆகிய மூன்றின் அடிப்படையில் தமிழகத்தை தாங்கி பிடிக்கின்ற முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. பாமக எம்எல்ஏ கணேஷ் இருக்கார்ல, இவர் ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். ஆக்சுவலாக முதன்முறையாக அசம்பிளிக்குள்ளே வந்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் காரோ அப்படின்னு அவர் நினச்சிட்டாரு. அதை தான் கேள்வியாக கேட்டாப்புல. ஏங்க, இந்த செகண்ட் டைமாகவும் எம்எல்ஏஸாக வந்திருக்கோம், கொஞ்சம் எங்களுக்கும் கனிவு காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் வார்த்தைகளை போட சபாநாயகரை இடைமறிச்சிட்டு, ஏங்க எல்லாருக்கும் தாங்க காரு, ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தான் காருன்னு அவர் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு. இதுக்கப்புறமா இரு கை கூப்பி நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு கணேஷ் அவர்கள் சிரிச்சபடி சொல்லிட்டு அமர்ந்தார். 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து, ஏன்னா அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் என்பது முதல், ஏன்னா மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாங்க, எல்லாருக்கும் தான், அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் அனைவருக்கும் தான். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் இல்ல அனைவருக்கும் கோப்பி மிக்க மகிழ்ச்சி. நன்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் சிந்து அவர்கள். அந்த மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் ஞாபகம் இருக்கா? பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு என்னென்ன நடந்துச்சு, அண்ணன் கையெழுத்து போட்டதா ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் டிடிவி அண்ணன் வந்து அது இல்லைன்னு மறுத்து ஆளுநர் மாளிகை வரைக்கும் போயிட்டு என்னென்ன நடந்துச்சு. இப்போ அண்ணன் நூல் இருந்த பட்டமாக தான் இருக்காருல்ல, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்பப்பெல்லாம் தாவேக்கா சார்ந்து தன்னோட ஒரு ரிசர்வேஷனை போட்டுக்கிட்டே இருக்காப்புல. அந்த வகையில் என்கிட்டயே 3-4 கார் இருக்குது, ஆனால் சிஎம் கொடுக்குற அந்த கார் இருக்குல்ல, அதில் தான் நான் தொகுதிக்கு போவேன். அந்த அளவுக்கு பேசியிருக்காப்புல யார்? காமராஜன். ஆக்சுவலாக இவருக்கு தாவேக்கா ஆதரவுக்காரம் நீட்டிடும் போலன்ற மாதிரி தான் பல பேர் இப்போ அசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்தளவுக்கு அசம்பிளிக்குள்ளே ஓப்பனாக தாவேக்கா அபிமானம் சார்ந்து மற்றவங்க பெருசாக வெளிக்காட்டின மாதிரி தெரியல. அண்ணா அந்த டைமில் பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சு டிடிவி அண்ணன் ஒரு பெரிய பாடம் எடுத்தாப்புல, அதோட எஃபெக்ட் தான் இந்த அளவுக்கு பேச வச்சுட்டு இருக்கு. எங்கேயுமே எனக்கு இடம் இல்லை, தாவேக்கா தான் அடைக்கலன்ற மாதிரி அண்ணன் கிட்டத்தட்ட பேசிட்டு இருக்காரு. இங்க வந்து நம்முடைய முதலமைச்சர்
அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் உதவியாளர் என்று சொன்னவுடன், டிரைவர் என்று சொல்லவுடன் உள்ளபடியே அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு, என்னகிட்டையும் கார் இருக்கு. ஆனால் நம்முடைய அரசு கார், முதலமைச்சர் கொடுத்த காரில் செல்றாங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொகுதிக்கு செல்லுவேன். என்னிடையும் 3-4 கார் இருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தாவக எம்எல்ஏ சபரி ஐயங்காரன் நல்லா ஜனரஞ்சகமாக பேசினாப்புல ஒரு விஷயம் என்னன்னா, நான் ட்ரெயினில் தாங்க வருவேன், வண்டியில் என்கிட்ட ட்ரெயினில் தான் வருவேன், ஐடி கார்டு எடுத்து காட்டுவேன், ஏங்க நான் எம்எல்ஏங்க நம்புங்க அப்படின்னு. ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க. நான் காலேஜில் படிக்கும்போது எனக்கு காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. ஆனால் இப்போ எங்கள் தலைவர் பார்த்தீங்களா எனக்கு 2த்தையும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காரு. எதை வேலை காரு ஓகேவா, 2த்தையும் என் தலைவர் எனக்கு கொடுத்துருக்கிறதா அவர் சொல்லவே சிஎம் விஜய் அவர்கள் திரும்பி பார்த்தாரு. யார் அது இவ்வளோ ஓப்பனாக மனசில் பட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. புதிதாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்றைக்கி வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன், அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 2 விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். விவசாயிகளும், மக்கள் பணி செய்கிற பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமாக இருக்காங்க, மக்கள் பணி செய்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இவ்வளோ விஷயம் நடந்துச்சா, இதுக்கப்புறம் ஸ்பீச்சை கொடுத்தாரே பாருங்க. என்ன சொன்னாப்புல, மக்கள்கிட்ட பேசுனதால தான் இங்கே எங்களை ரொம்ப அன்போடு ஆசையாக உட்கார வச்சுருக்காங்க. நான் பேசுவேன், ஆனால் இடைத்தேர்தலையாச்சும் சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதான் ஆதவர்ஜன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் அமைச்சர். ஏங்க அவர் குளத்தூரில் ஒரு 5 நிமிஷம் பேசுறது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க, இப்போ சும்மா பேசுனா ஆனால் பேசினா வெளியே போறீங்கன்னு என்ன அர்த்தன்ற மாதிரி அடிக்கடி கேட்பார்ல. அதெல்லாம் மனசில் வச்சு இந்த வாரத்தில் உதிர்த்திருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காப்புல சிஎம், நான் சொல்ல வேணாதான் நினச்சேன், ஆனால் சொல்கிறேன். அமைச்சர்கள் என்ன குற்றம் சாட்டினாலும் இங்கே இருக்கிறவங்கள ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, 3 துறைகளில் என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு இந்த விவரங்கள் எல்லாமே என் டேபிளுக்கு வந்திருக்கு. அந்த ஆதாரங்களை வெளியிட வச்சிடாதீங்க, எப்போ வெளியிடணுமோ அப்போ அது வெளியிடப்படும்னு ஒரு கிளியை கலப்புற மாதிரி பேசியிருக்காப்புல. மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்குறாங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு இருக்காருன்னா இன்னொரு பக்கம் டிஎம்கே சைடில் உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வெளிநடப்பு. திமுக ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. வெளியே போகும்போது அவங்க எழுப்பின முழக்கம் பார்த்தீங்கன்னா, போதை நடமாட்டம் அதிகமாகிடுச்சு முதல் முழக்கம், 2வது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்றது அடுத்த முழக்கம். இப்படியே முழங்கின கையோடு தான் அடுத்தடுத்து என்ன விஷயங்களை பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியுமா, வெளிநடப்பு பண்ணிட்டா அப்படியே அங்கே ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது, அதுக்கப்புறமா கிளம்பி போகிறதுன்ற மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இருபெரும் திராவிட கட்சிகளும் இல்லாத சட்டப்பேரவை நிகழ்வு நடந்திருக்கு. திமுக மட்டும் வெளிநடப்பு நினைக்காதீங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவும் இவங்களுக்கு சீனியர் மாரி அவங்க முதலே கிளம்பிட்டாங்க. சவுதியில் ஈரானிய கடற்கொள்ளையரால் சீர்காழி மீனவர் கொல்லப்பட்டிருக்காரு. இதை கண்டித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணுறோம், ஆனால் சபாநாயகர் எடுத்துக்க மாட்டார் விவாதத்துக்குன்னு இந்த விஷயத்தை காரணமாக முன் வச்சு வெளியே கிளம்பிட்டாங்க அதிமுகவினர். ஆக்சுவலாக சபாநாயகர் அவர்கள்கிட்ட இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை 5 நாட்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாப்லையாமா இபிஎஸ் அவர்கள் தரப்புல இருந்து. ஆனால் இன்னும் அதை விவாதத்துக்கு எடுத்துக்க மாட்டீங்களே, இது என்னங்க இது அப்படின்ட்டு இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அதிமுகவினர் வெளியே கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக போன கிட்டத்தட்ட ஒரு சாபம் தோணியில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க.
எவ்வளோ வேகமாக ஆட்சிக்கு வந்தீங்களோ அவ்வளோ வேகத்தில் படு பாதாளத்துக்கு போக போகிறீங்க பாருங்க அப்படின்லாம் வார்த்தைகளை போட்டு அண்ணன் கிளம்பிட்டாரு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஆதாரங்களை விரைவில் வெளியிடல அப்படின்னா சிஎம் விஜய் அவர்கள் மேலேயே மக்களுக்கு சந்தேகம் ஏற்படும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இது சினிமா படம் கிடையாது. நாம் ஒரு டைலாகை சொல்லிட்டு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறதுக்கு அரசாட்சி. ஸோ தப்பு யாராவது பண்ணியிருக்காங்கன்னா அதை சும்மா விட மாட்டோன்னு சொல்லியிருக்காருல இவர். தேர்தல் வாக்குறுதி அதானாங்க, பேரவைக்குள்ளேயே முடங்கினாரு. நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், தொட்டவங்களே விடமாட்டோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆதாரங்கள் எவ்வளோ சீக்கிரம் வெளியே வரப்போகுதுன்னு. அப்படி கடைசி வரைக்கும் ஆதாரம் வெளியே வரலன்னு வைங்க, சிஎம்ஏ பொய் சொல்லியிருக்கிறதா தான் பல பேரை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஆதாரங்கள் வெளியிட்டு தப்பு பண்ணவங்க கம்பி என்றாங்களோ அப்போ தான் மக்களுக்கு தாவே காட்சி மேலே நம்பிக்கை என்ன பெருசாக வரும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.